கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். மெல்லிய தேகம், அழகுல சிறந்திருக்கிறவங்க, அறிவுல சிறந்திருக்க வேண்டியவங்க, தனக்காக வாழாம பிறருக்காக தொண்டு செய்யக்கூடிய பாசக்கார, தாய்மை குணம் அதிகம் உடைய அற்புதமான ஒரு ராசி கன்னிராசி தான். உங்க கூட படிக்கிற பசங்களுடைய பெற்றோர் கெட்ட பார்வை வைப்பாங்க. இவ எவ்வளவு ஆக்டிவா இருக்கா பாரு, நல்லா படிக்கிறா பாரு, இவ படிப்புல எவ்வளவு சிறந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி உங்க அழகை பார்த்து கூட போராமப்படக்கூடிய தருணம் சிறு வயசுலயே உங்க மேல டிஸ்டி வந்தோம். இதோடைய விளைவு தான் ஒரு 25-27 வயசுக்குள்ள கல்யாணமே பண்ணா கூட ஒரு சில ஜாதகத்திற்கு இரு தாரத்து தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. உற்றார் சுற்றாரே உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நீ எப்படி முன்னுக்கு வந்துட பார்த்து சவால் விடுவாங்க. அந்த சவால் விடக்கூடிய அமைப்புல தான் ஏவலும் விடுவாங்க. அந்த மாதிரி தருணத்துல உடல் நலிவு ஏற்படும், கவன சிதைவுகள் ஏற்படும். நீங்க என்ன பண்றீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. மென்டலா ஆகக்கூடிய தருணம் கூட வரும். இதெல்லாம் மீறி தெய்வ பலத்தை பக்குவமா புடிச்சுக்கிட்டா இன்னும் பல தொண்டுகள் செய்யணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாட்டிலேயே, எண்ணத்திலேயே உங்க வாழ்க்கையை நீங்க செம்மப்படுத்திக்குவீங்க. இப்படி வாழக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர். பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மாமியார் அந்தஸ்து வந்த உடனே உங்க மருமகள் கூட உங்களுக்கு ஆகாது, எதிரியாத்தான் பார்ப்பாங்க. நீங்க உழைச்சு நீங்களே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் தான். அடுத்தவங்க கையை ஏந்த மாட்டீங்க, ஆயுசு அதிகம், சின்ன வயசுலயே நீங்க இறந்திருக்க வேண்டியவங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை, முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள், எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். மெல்லிய தேகம், அழகுல சிறந்திருக்கிறவங்க, அறிவுல சிறந்திருக்க வேண்டியவங்க, தனக்காக வாழாம பிறருக்காக தொண்டு செய்யக்கூடிய பாசக்கார, தாய்மை குணம் அதிகம் உடைய அற்புதமான ஒரு ராசி கன்னிராசி தான். நிறைய பேரு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைகள் வரும். நிறைய பேரு டாக்டருக்கு படிக்க முடியாத சூழ்நிலையில நர்ஸ் ஆவீங்க. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய இருக்கவங்க நீங்க தான். கஷ்டப்பட்டு படிக்கணும், தான் குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணும், கடல் தாண்டி நாடு விட்டு நாடு தாண்டி வெளியூர்ல பிரவேசம் பண்ணி சம்பாதிச்சாது தான் தாயி தகப்பனையும் தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியும் காப்பாற்றக்கூடிய தருணம் உடையவங்க இந்த கன்னிராசிக்காரர். சிறு வயசுலயே உங்க மேல, உங்க கூட படிக்கிற பசங்களுடைய பெற்றோர் கெட்ட பார்வை வைப்பாங்க. இவ எவ்வளவு ஆக்டிவா இருக்கா பாரு, நல்லா படிக்கிறா பாரு, இவ படிப்புல எவ்வளவு சிறந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி உங்க அழகை பார்த்து கூட போராமப்படக்கூடிய தருணம் சிறு வயசுலயே உங்க மேல டிஸ்டி வந்துடும். இதோடைய விளைவு தான் ஒரு 25-27 வயசுக்குள்ள கல்யாணமே பண்ணா கூட ஒரு சில ஜாதகத்திற்கு இரு தாரத்து தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய. காதல் திருமணம் பண்ணாதான் விளைவு. அரேஞ்ச் மேரேஜ் வயது முதிர்ந்து ஒரு 25, 27, 29 வயசுக்கு மேல திருமண ஏற்பாடுகளை பண்ணா ஒரு தாரம் தான். இந்த தார தோஷத்துக்கு அமைப்பும் உங்க மேல தேவையில்லாம வரும். உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய தன்னம்பிக்கை, முறையான அமைப்பை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்து வச்சுக்கிட்டீங்கன்னா பார்வை திஷ்டி தோஷம் உங்க மேல படாது. ஒரு கட்ட கால வயசுக்கு மேல ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 35-40 வயசு வரைக்கும் தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக
வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தருணமும் உண்டு. உற்றார் சுற்றாரே உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நீ எப்படி முன்னுக்கு வந்துட பார்த்து சவால் விடுவாங்க. அந்த சவால் விடக்கூடிய அமைப்புல தான் ஏவலும் விடுவாங்க. அந்த மாதிரி தருணத்துல உடல் நலிவு ஏற்படும், கவன சிதைவுகள் ஏற்படும். நீங்க என்ன பண்றீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. மென்டலா ஆகக்கூடிய தருணம் கூட வரும். இதெல்லாம் மீறி தெய்வ பலத்தை பக்குவமா புடிச்சுக்கிட்டா இன்னும் பல தொண்டுகள் செய்யணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாட்டிலேயே, எண்ணத்திலேயே உங்க வாழ்க்கையை நீங்க செம்மப்படுத்திக்குவீங்க. இப்படி வாழக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர். பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மாமியார் அந்தஸ்து வந்த உடனே உங்க மருமகள் கூட உங்களுக்கு ஆகாது, எதிரியாத்தான் பார்ப்பாங்க. நீங்க உழைச்சு நீங்களே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் தான் வரும். அடுத்தவங்க கையை ஏந்த மாட்டீங்க. ஆயுசு அதிகம். சின்ன வயசுலயே நீங்க இறந்திருக்க வேண்டியவங்க. ஒரு 40 வயசு 35 அந்த வயசுல அதை தாண்டிட்டீங்கன்னா 80 வயசு வரைக்கும் கூட தாங்குவீங்க. அடையாறு ஆலமரம் மாதிரி நீங்க கம்பீர தோற்றம் இருக்கும். என்னதான் ஏவல் சூனியம் என்ன பண்ணாலும் இந்த மரத்தை அசைக்க முடியாது. அப்படி ஒரு சக்தி, தெய்வ சக்தி உங்க மேல இருக்கும். இருந்திருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்து மேல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். கவன சிதைவு ஏற்படுத்தாம உடல் நல குறைவு சின்னதா ஆனா கூட அதை முதல்ல போய் சரி பண்ணிட்டு வந்துடணும். அப்பதான் எந்த குறையும் வராது. கவனமா இருக்கணும். நீங்க கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய ஆண் வாரிசுகள் மேல, பெண் வாரிசுகள் மேல பாசம் அதிகமா இருக்கும். அதாவது உங்க பிள்ளைங்க மேல. அப்ப ஒரு பிள்ளை மேல பாசம் இருக்கு, ஒரு பிள்ளை மேல பாசம் இல்லைன்னு தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆளாகப்படவும் செய்வீங்க. அது விதி வலியது. எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணு அப்படின்னு எண்ணங்கள் உடையக்கூடியவங்க தான் நீங்க. பொதுவா கன்னிராசியில பெண்கள் இருந்தா ஒரு 50% 70% கணவனை இழக்க நேரிடும். இல்ல இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருப்பார். அவர்னால உங்களுக்கு ஒரு காரியமும் நடக்காது. ஒரே வீட்டுல தனித்தனியா கூட வாழுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கணவன் வழியிலேயே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பீட் பண்ணிடுவீங்க. சிவாய நம. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ, சூழ்நிலைகள் இருந்தோ, தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க. அறையை ஆதிகேசவன் என்னை காக்க. வயிறை துர்கா மாதா என்னை காக்க. மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க. இடது பக்கந்தோள், வலது பக்கந்தோள் எம்பெருமான் என்னை காக்க. முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க. பல்லை பகவதி அம்மா என்னை காக்க. நாக்கை நாராயணன் என்னை காக்க. உச்சியை உருமன் என்னை காக்க.
தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன். கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன். அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன். ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன். பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது என் கட்டு, இது பிரம்ம கட்டு. அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை. பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.